கர்த்தருக்குள் ஸ்தோத்திரம். இன்றைய மன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த இரண்டாவது வார்த்தை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43வது வசனம். இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். லூக்கா 23:39 43 படி நாம் பார்த்தால் இந்த இடத்தில் இந்த கல்வன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறான். எசேயா 53:12 கூறப்பட்ட வேத வசனம் இங்கு நிறைவேறியது. ஆமாங்க, கல்லன் ஞானஸ்நானம் எடுக்கல, வேதகம் கல்லூரிக்கு போல, தீர்க்க தரிசனம்னா என்னான்னு தெரியாது, எந்தவித ஊழியமும் செய்யலங்க. எப்பொழுது ஒரு பாவி மனம் திரும்புகின்றானோ அப்பொழுது ஆவியிலே மறித்து நித்திய ஜீவனுக்கென்று அழைக்கப்படுகின்றான். இந்த வார்த்தை கிறிஸ்துவின் முதலாவது மன்னிப்பை குறிக்கிறது, இரண்டாவது ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறதுங்க. இயேசு கிறிஸ்து அறையப்பட்ட அப்பொழுது மற்றவர்கள் அவரை நிந்தித்தார்கள். ஆமாங்க, மத்தேயு 27:44, மார்க் 15:32, லூக்கா 23:39 பார்த்தா இந்த கல்வனும் இயேசுவை நிந்தித்ததாக நாம் இந்த வசனங்களில் பார்க்கின்றோம். இவர்கள் பெயர்கள் வேதகமத்தில் சொல்லவில்லை, ஆனால் த காஸ்பல் ஆஃப் நிகோடிமஸ் என்ற புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது. இடதுபுறம் டிஸ்மஸ் என்ற கல்வன் பெயரும் வலதுபுறம் ஜஸ்டஸ் என்ற அந்த கல்வன் பெயரும் எழுதப்பட்டுள்ளதுங்க. சிலுவையில் அறையப்பட்ட கல்லன் இயேசுவை நோக்கி லூக்கா 23:39 நீ கிறிஸ்துவானால் உங்களையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். ஆனால் மற்ற கல்லனுடைய மனக்கண்கள் அந்த இடத்தில் அந்த நிமிடமே அந்த நொடியில் திறக்கப்பட்டதுங்க. இந்த கல்லன் இயேசுவை ராஜாவிடத்தில் பார்க்கவில்லை, ஒரு தள்ளப்பட்ட நிலையில் பார்க்கிறார். மிகவும் பலவீனம், உடல் முழுவதும் இரத்த காட்சியாய்தான் அவன் காண்கிறான். தள்ளப்பட்ட நிலையில் யாரானா நம்புவார்களா? ஆனால் அந்த கல்லன் நம்புகிறான். இயேசுவின் அற்புதங்களை பார்த்து மாறுவது லேசான காரியம். ஆனால் இயேசு இங்கு எந்த நிலையில் உள்ளார்? எல்லோரும் அவரை பார்த்து நகைக்கின்ற நிலையில் உள்ளார் அல்லவா? கல்லனுடைய விசுவாசம் எவ்வளவு பெரியது பாருங்க. நமக்கு சபை, வேதகம், பரிசுத்தாவி எல்லாம் இருக்குது, ஆனால் விசுவாசம் இல்லைங்க. எசேயா 55:6 கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று உள்ளதல்லவா? ஆமாங்க, நம் பாவங்களை அவர் பாதம் முன் அறிக்கையிட்டு மனம் திரும்ப வேண்டும். இன்றே இரட்சணிய நாள், இதுவே அனுகூலமான சமயம். இந்த நொடியே அவரிடம் திரும்பவும் வாருங்கள். ஆமென்.